வணக்கம் நண்பர்களே. என்னுடைய ஆண்டனா பரம்பரை என்ற கவிதை தொகுப்பிலிருந்து உங்களுக்காக ஒரு கவிதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கவிதையின் கருத்து என்னன்னு பார்த்தோன்னா, அம்மாக்கள் அவர்கள் அணிந்திருக்கும் தாலிக்கொடி இரண்டுக்குமான ஒரு பிணைப்பு. அம்மாவுக்கும் அந்த தாலிக்கொடிக்குமான பிணைப்பு. இன்னும் சொல்லப்போனால் தாலிக்கொடிக்கும் பெண்களுக்குமான பிணைப்பு. அதை ஒரு மாறுபட்ட கோணத்திலே இந்த கவிதையிலே கொடுத்திருக்கிறேன். கேட்டு பாருங்கள். ஊக்கு மாட்டி வைக்கும் கயிறாகத்தான் தாலிக்கொடியை பயன்படுத்துவாள் அம்மா. பீந்த பித்தானுக்கு பதிலாக பல்லிடை சிக்கிய கடுககற்ற செருப்பில் தைத்த முள்ளெடுக்க பின்மண்டையால் காது குடையவன எப்போது ஊக்கு கேட்டாலும் உடனே கிடைக்கும். மறக்காமல் திருப்பி கேட்பாள். அம்மாவுக்கு திருமணமான புதிதில் கனத்த வடமென இருந்ததாம் தாலி. வருமானம் நொடிக்க நொடிக்க மெல்ல மெல்ல மெலிந்தது. அக்காவின் திருமணத்திற்கு பின் மஞ்சள் கயிறாக உருமாறியது. எத்தனை மாற்றம் வந்தாலும் ஊக்குகளை தொங்க விடுவதை மாற்றவே இல்லை அவள். அப்பாவின் மரணத்திற்கு பின் தாலியை கழற்றும்படி யார் யாரோ கட்டாயப்படுத்த நான் தான் கடுமையாக வாதிட்டு கலட்ட விடாமல் செய்தேன். இரண்டொரு உறவுகள் தான் அதனால் நட்டம். படுத்த படுக்கையாகி இறந்தவளை கிடத்தியிருந்த தருணத்தில் அவள் காதருகே சென்று ஊக்கு கேட்டுத்தான் கதறி அழுதேன். நினைவாக ஒரு ஊக்கை இன்று வரை பத்திரப்படுத்தியுள்ளேன். அப்பா, பட்டன் அருந்துடுச்சுப்பா. பேண்டை இழுத்து பிடித்தபடி வருபவனிடம் அம்மாட்ட ஊக்கு வாங்கு என்றனுப்ப தாலிக்கொடியில் ஊக்கை கலற்றுகிறாள் மனைவி. கவிதை நிறைவு பெற்றது. அந்த ஊக்கு, தாலிக்கொடி, அந்த பந்தம் என்பது தொடர்கிறது. இந்த கவிதை பிடித்திருந்தால் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.